மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து நமக்கு பசி எடுக்காமல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதில். ரூல் ஒன்று வந்து ட்ரை பண்ண போகிறேன். இந்த ப்ரோட்டீன் இதுக்கு முன்னாடி நான் எடுத்ததே கிடையாது. அது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பார்த்து நம்ம ரிவ்யூ போடலாம் அப்படின்னு தான் எடுத்துன்னு வந்தேன். இவர் வந்து மாஸ்க் பார்த்தோன்னே இருக்குதா இல்லையா அடுத்த டார்கெட் அதை காலி பண்ணி முடிச்சுட்டு காலி பண்ண போகிறேன். இல்லை என்ன காலி பண்ண போகிறீங்க? நெஞ்செரிச்சலாக இருக்குது, ஏப்பம் வந்துட்டே இருக்குது. காலி ஆகுதோ அன்னைக்கு வந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒர்க் அவுட் பண்ண சொல்ல வந்து கலந்து எடுத்துன்னு வந்துடுவேன். அப்படியே குடிச்சிட்டே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் ஏமா வந்து வாங்கிட்டு இருக்கிறேன். அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது. என்ன ஃப்ளேவர் சொல்லு? கோல்டு காஃபி. ஆக்சுவலாக திரு அண்ணனுக்கு பசி எடுத்துக்கிச்சு, அதனால தான் 3 ஸ்கூப். சனிக்கிழமை நைட்டு 9 மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அசோக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு திரு 2 பேரும் இருக்காங்க. சட்டையெல்லாம் கைடி விட்டு பண்ணுகிறாங்க பயங்கரமாக. முதுகு பயங்கரமாக இருக்குது. அப்படியே இன்னொரு 10 கவுண்டு. 1 கமான் கமான் கமான். முன்னாடி கொஞ்சம் நல்லா பொறுமையாக விட்டு பொறுமையாக பண்ண. மதியானம் தூங்கி ஆச்சு. நேற்று நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்து தூங்கிட்டாச்சு. பீச்சில் போயிட்டு ரன்னிங்லாம் ஓடிட்டு பீச்சில் ஒரு குளியலை போட்டோம். பீச் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். நைட்டு 9 மணி. நான் ஒரு லாஸ்ட்டு ஒரு 3 வாரமாக இந்த கார்னிவர் பீஃப் ப்ரோட்டீனு குச்சினே தான் ஒன்றும் சரியில்லை. இல்லை அதுவும் கேஸ் ட்ரபுளாக இருக்குது. அது சாப்பிட்டாலே ஒரு பெரிய ஒரு கேஸ் வருது. ரொம்ப கடுப்பாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இல்லை. ஒரு மாதிரி தகட்டுற மாதிரி இருக்குது கார்னிவர் பீஃப் ப்ரோட்டீனு. அது சனிக்கிழமை பிள்ளையார் பண்டிகை. இப்போ தான் இன்றைக்கி யாருமே வரல ஜிம்முக்கு. ஒரு 8 மணிக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ மணி என்ன 9:30 மணி ஆகுது. சரி அதான் இந்த நான் வந்து இவர்கிட்ட இந்த லீன் பாடி இது என்னது மியாமி லீன் ப்ரோட்டீன் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். இதுக்கு முன்னாடி வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரோட்டீன் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். இது ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. எனக்கும் பிடிச்சது, இவருக்கும் பிடிச்சிருந்தது. யூஸ் பண்ணுறாரு, ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டாரு. கொஞ்சம் குடியா நான் ஒரு வாரம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி லாஸ்ட் ஒரு 4 நாளாக எடுத்துகிட்ருக்கேங்க. இது சூப்பராக இருக்குது. இந்த ப்ரோட்டீன் நல்லா தான் இருக்குது. இது குடித்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கேஃபைன் அது மாதிரிலாம் இருக்குது. எனர்ஜியாக இருக்குது. நல்லா தான் இருக்குது இந்த ப்ரோட்டீன். நைட்ரோடெக் ரிப்புடு வந்து இதுக்கு முன்னாடி நான் எடுத்துருந்தேன். அதே மாதிரியே இருக்குது. அதே டேஸ்ட்டு அதே போல் தான் இருக்குது இந்த ப்ரோட்டீன். நல்ல ரிசல்ட் தான் இருக்குது. வாங்கலாம் தாராளமாக. ரேட்டும் கொஞ்சம் கம்மி தான் இது மற்ற ப்ரோட்டீன்லாம் கம்பேர் பண்ணும்போது. அதனால் இது ஓகே. உங்களுக்கு எப்படி இருந்தது நீ எடுக்கும்போது? நல்லா தான் இருந்துச்சு. நான் ரெகுலராக வந்து டெய்லியும் தண்ணியில் தான் கலந்து குடிச்சுட்டு இருந்தேன். காலையில் ஒரு ஸ்கூப்பு, அப்புறம் ஈவினிங் ஒரு ஸ்கூப்பு. அதே மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்ல வந்து கலந்து எடுத்துட்டு வந்துடுவேன். அப்படியே குடிச்சிட்டே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் காலையில் குடிப்பில்ல இது? ஆமாம். நல்லா உடம்பும் உனக்கு நல்லா மாறி இருக்குல்ல? ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட உனக்கு போட்டிருக்கோம். இவர் வந்து 3 மாதம் முன்னாடி தான் ஜிம்மு பக்கமே வந்தார். அதுக்கு முன்னாடி ஜிம்முக்கும் வந்ததில்ல, எதுவும் ஒர்க் அவுட்லாம். ஆனால் வேலை செய்யல, நிறைய ஒர்க்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணிட்டு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும். அதாவது வேறு வீட்டில் வேலைகள்லாம் நிறைய செய்வார். வண்டிலாம் வந்து சர்வீஸ் பண்ணுவாப்புல கைட்டி. அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும். எக்ஸசைஸும் பண்ணது கிடையாது. உடம்பு ஃபஸ்ட்டு ஷேப்பே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா மாறி இருக்குது உடம்பு. இந்த ப்ரோட்டீனு கொஞ்சம் வேறு என்ன எடுத்த நீ? அதான் ப்ரோட்டீனு, ஒர்க் அவுட்டு டெய்லி பண்ணாப்புல, டயட்டு, ஃபுட்டு தான், வேறு எதுவுமே எடுக்கல இவர். ஆமாம். ஒரு 3 மாதத்தில் நல்ல சேஞ்சஸ் இருக்குது. அதான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருக்கேன். அதை பாருங்கள். நான் இதுக்கப்புறமும் இன்னும் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்றது நான் ஷேர் பண்ணுறேன். இவரோட பாடி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது உனக்கு என்ன வாங்கி மாஸ்க் கெய்னர் எடுத்துன்னு போனல? எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வீக்ஸ் ஆகுது. 2 வாரம் தான் ஆகுதா? மேக்ஸன் மாஸ்க் கெய்னர் எடுத்துகிட்டு போனோம். ஃபஸ்ட்டு அது கலக்கி குடிக்கும்போது தண்ணி நிறைய ஊற்றிட்டோம். ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லை, தண்ணியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கம்மியாக ஊற்றி குடிக்கும்போது நல்லா இருந்தது. அது வெண்ணிலா ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. சரி தான் இவர் வந்து சைஸ் பண்ணணும் அப்படின்னாரு. மாஸ்க் கெய்னர் ரேட்டு கம்மி, சரி கொடுத்து விட்டேன். அதுதான் இன்றைக்கி வந்து சொல்கிறாரு மாஸ்க் கெய்னர் சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்றாரு. என்ன ஆச்சு? ஏன் என்ன ப்ராப்ளம்? அந்த மாஸ்க் கெய்னர் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு போய் குடிச்சோன்னா
குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நெஞ்சு கரகரன்னு இருக்கு. நெஞ்சு அதாவது வந்து அந்த அது நெஞ்சு எரிச்சலா இருக்கு. நெஞ்சு எரிச்சலா இருக்கு, ஏப்பம் வந்துட்டே இருக்கு, கேஸ் ட்ரபிள் ஆகுது, கேஸ் ட்ரபிள், நெஞ்சு எரிச்சல் ஆகுது. எரிச்சல் ஆகுது. ரெண்டாவது அது போனோம்னா சுத்தண்ணி குடிச்சா மட்டும்தான் அது கிளியர் ஆகுது கண்டி. நார்மலாக நமக்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. அதான் மேக்ஸன் வந்து இந்தியன் ப்ராடக்ட் தான் அது. அந்த மாஸ் கெய்னர் நல்லா தான் இருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. மேக்ஸன் ப்ரோட்டீனை வந்து இது மாதிரி நானும் எடுத்திருக்கேன், ஐசோலேட் எடுத்திருக்கேன். நார்மல் ப்ரோட்டீனை ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன், ஜிம் கிளைண்ட்டுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். அவர் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னாரு. நான் டேஸ்ட் மட்டும் தான் பார்த்தேன், அது நார்மல் ப்ரோட்டீனாக எடுக்கல. மேக்ஸனில் 2 வாட்டி நான் ஐசோலேட் எடுத்திருக்கேன், அது அந்தளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருந்துச்சு. காஃபி ஃப்ளேவர் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது. பட் ஃபஸ்ட்டு டைமாக இந்த மாதிரி சொல்கிறாரு. மாஸ் கெய்னர் வந்து வாங்கி கொடுத்தேன், அது வந்து நல்லா இல்லை போல், நெஞ்சு எரிச்சலாக இருக்குதான். சுத்தண்ணி வெண்ணிலா ஃப்ளேவர். மேபி அந்த ஃப்ளேவர்னால அப்படி இருக்காங்க. அது எவ்வளோ எத்தனை ஸ்கூப் எடுத்த ஒரு நாளைக்கு? ஸ்கூப்பு 2 ஸ்கூப்பு. தூங்கி ஏஞ்சு வெறும் வயிற்றுல குடிக்கிறியா? வெறும் வயிற்றுலாம் குடிக்க மாட்டேன். வெறும் வயிற்றுல செவ்வாழை சாப்பிட்டு ஜிம்முக்கு போகிறோம். ஜிம்முக்கு வந்துட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இன்னொரு செவ்வாழை அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் கூட போட்டு பால் ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை குடிச்சிட்டு ஒரு 1/2 hour 2வது நம்பர் சாப்பிட்லான்னு போனால் பசி எடுக்காது, நெஞ்சு எரிச்சல் ஆகிடும். பசியே எடுக்காது, பசி எடுக்காது. சைஸ் பண்ண எத்தனை வாட்டி சாப்பிட்ற ஒரு நாளைக்கு சைஸ் பண்ணுறதுக்கு? நான் ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிட்றேன், ப்ளஸ் இந்த ப்ரோட்டீன் வேறு எடுக்கிறேன். 2 வேளை ப்ரோட்டீன் எடுக்கிறேன், 4 வேளை நமக்கு சாப்பாடு எடுக்கணும். ஆமாம், அந்த ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப்பில் வந்து 100 grams ஒரு ஸ்கூப் சைஸு. அதில் பார்த்தோம்னா 70 grams வந்து கார்ப்ஸ் தான் இருக்குது, 20 gram தான் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. இவர் வந்து அதான் சைஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும் அந்த இது படி பார்த்தோம்னா அப்படின்னு சொல்லி தான் வாங்கி கொடுத்தேன். இவர் அதான் 2 வாட்டி அது குடிச்சிருக்காரு, 4 வாட்டி வந்து சாப்பாடு எடுக்கிறார். ஃபுட்டுனா என்ன எடுக்கும்? ஃபுட்டு வந்து மார்னிங் 5 முட்டை ப்ளஸ் வந்து சாப்பாடு தான். அப்புறம் ஆஃப்டர்நூனும் சாப்பாடு தான், முட்டை. ஒரு 4 மணிக்கா வந்து சிக்கன் மட்டும் தான். வெறும் சிக்கன் வந்து பாயில் பண்ணிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு பெரட்டி வெங்காயம் தக்காளி போட்டு பெரட்டிட்டு அது கூட கொஞ்சோண்டு சாப்பாடு. ஆமாம், 1/4 கிலோ செஸ்ட் பீஸ் மட்டும், அந்த போன்லெஸ் மாதிரி போன்லெஸ் செஸ்ட் பீஸ் மட்டும் போட்டு அது சாப்பாடுக்கு. நைட்டு வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல டிஃபன் ஐட்டம் கூட. அது முட்டை கிடையாது, சிக்கன் கிடையாது. ஏன் வெறும் சோறு மட்டுமா? ஏன் நைட்டு? அது நைட்டில் சாப்பிட்டா நம்மளுக்கு ஜீரணமாகாது முட்டை. அப்படியா? இது நான் கதையாக இருக்குது. நான் முட்டை இல்லாமல் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு நாளைக்கு நான் 4 வாட்டி சாப்பிடுவேன். 4 வாட்டி நான் 5 முட்டைனா 20 முட்டை ஆயிடுச்சா. அப்புறம் வெளியே போய் பீஃப் பிரியாணியாக சாப்பிட்டுக்கிறேன். உடம்பு இப்போ ரொம்ப கேவலமாக, என் உடம்பு லாஸ்ட்டு ஒரு 2 வாரமாக ரொம்ப கேவலமாக ஆயிடுச்சு. என்னடா மேட்டர்னா, டெய்லி பீஃப் பிரியாணி தான் சாப்பிட்டுருந்தேன். பீஃப் பிரியாணி நிறைய சாப்பிடுவேன். பீஃப் பிரியாணியில் பீஸ் நல்லாயிருக்கும், அங்கே ஒரு கடையில் சாப்பிடுவேன். அந்த ரைஸும் நிறைய சாப்பிட்டுட்டேன். கூடவே வெறும் பீஸு மட்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக ரைஸ் சாப்பிட்டுருந்தேன். இப்போ அந்த பிரியாணி ரேட்டும் கம்மி தான், 130 ரூபா தான் பிரியாணி. ஒரு 2 முட்டை வாங்கி வச்சுக்கின்னு டெய்லி ஒரு பிரியாணி, ஒரு 4 முட்டை 5 முட்டை வாங்கி வச்சுட்டு சாப்பிட்றது. அந்த ரைஸை வந்து இப்போ ஃபுல்லாக காலி பண்ண ஆரம்பிச்சிடறேன். ரொம்ப சாப்பாடு வந்து கேட்குது, பசி கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால். நான் உடம்பு பார்த்தா இப்போ ரொம்ப கேவலமாக ஆகின வருது. ஒர்க் அவுட்டும் நான் ஒழுங்காக பண்ண மாட்டேறேன், எல்லாமே வேலைக்கு ஆகாமல் போயிடுச்சு. திரும்ப அதான் ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கப்புறம் தான். இந்த வாரம் ஒரு ட்ரெக்கிங் போகிறோம். அதான் இன்றைக்கி வந்து பீச்சில் போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணோம். இன்றைக்கி மத்தியானம் முடிச்சுட்டு இப்போ ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நாளைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த வீக்கெண்டு வந்து நெக்ஸ்ட் வீக்கெண்டு ட்ரெக்கிங் வந்து போகிறோம். ஒரு 4-5 வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். அதுக்கு போயிட்டு வந்து தான் நான் ஒர்க் அவுட்டே வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன ஆகுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ மேக்ஸன் வந்து உனக்கு செட் ஆகலன்ற? செட் ஆகலை. அடுத்ததான் எடுக்க வந்து ஐஸ்லேட். மேக்ஸனு நான் வந்து வேணாம் தான் சொன்னேன், நீ தான் வந்து வாங்கி போன வலுக்க டைமாக எனக்கு வேணும்னு. மாஸ் கெய்னர்ல அதனால அது ஒரு இது ஆசை. அது ஃப்ரெண்டு வந்து வாங்கி வச்சுருந்தாரு, யூஸ் பண்ணாமல் ஒரு 2 மாதமாக வாங்கி வீட்டில் வச்சுருந்தாரு. சரி அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து நம்ம ரிவ்யூ போடலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இவர் வந்து மாஸ்க் கெய்னரை பார்த்தோன்னே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவர் தூக்கின்னு போயிட்டார். நான் கொடுக்கவே இல்லை, தேவையில்லாத எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா இல்லை. ஆனால் 2 நாள் 1 வாரம் நல்லா தான் இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 4 நாளாக 5 நாளாக சாப்பிட்றேன். ஒரு மாதிரி 1 வாரம் அந்த நெஞ்சரிச்சல் இல்லை. இல்லை, அதுக்கப்புறம் சாப்பிட நெஞ்சரிச்சல் ஆரம்பிச்சுது. இப்போ 2 நாளாக நான் சாப்பிடல. 2 நாளாக மேபி அந்த 2 ஸ்கூப் எடுக்கத்தால் தான் இருக்கும். நீ வந்து நான் சாப்பிடல, அதை இது ப்ரோட்டீனே எடுக்கல, மாஸ் கெய்னரே எடுக்கல. ஆனால் எனக்கு இப்போ நார்மலாக இருக்கும். அதான் நீ ஒரு ஸ்கூப்பு குச்சி பாரு, செட் ஆகலைன்னா வேற யாருன்னா கொடுத்துருவேன். அவ்வளோதான், அதுதான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இது தெரியா மாஸ் கெய்னரு? சரி, அடுத்தது இந்த ப்ரோட்டீன் வந்து இவர் வச்சுருந்தாரு. ஒரு 4 ஸ்கூப் தான் இருந்துச்சு. இது கூடியா நம்ம ட்ரெக்கிங் போகும்போது ஆளுக்கு 2 ஸ்கூப் போட்டு எடுத்துன்னு போகலான்னு சொல்லி வாங்கி எடுத்துன்னு வந்துட்டு நானே இப்போ குடிச்சிட்டேன். லாஸ்ட் ஒரு 3 நாளாக டெய்லி ஒரு ஸ்கூப் எடுத்து குடிச்சிட்டேன். நல்லா தான் இருக்குது இது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா
கேஃபைனு, அப்புறம் வந்து எல்கார்னிட்டின்னு, அப்புறம் க்ரீன் அண்ட் பிளாக் காஃபி எக்ஸ்ட்ராக்ட்டு, அந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து நமக்கு பசி எடுக்காமல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதில். இது வந்து நம்ம நைட்டில் எடுத்தோம்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இது வந்து எவ்வளோக்கெவ்வளோ நம்ம ஒரு மத்தியானத்துக்குள்ளே எடுத்துடணும். காலையில் தூங்கியாச்சு ஒரு மத்தியானத்துக்குள்ளே நம்ம எடுத்தோம்னா இந்த ப்ரோட்டீன் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது, ரேட்டும் கம்மி தான். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இதை விட பெஸ்ட்டுனா நைட்ரோடெக்கில் ரிப்புடு, அது வந்து நல்லா இருந்தது. நைட்ரோடெக்கில் ரிப்புடு வந்து இம்போர்ட்டடாக வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்தியன் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அது ஒரு மாதிரி வேலைக்கு ஆகாத தான் இருக்கும் அந்தளவுக்கு. இப்போது அசோக் வந்து என்ன கேட்குறாருன்னா, நான் ரூல் 1 வந்து இது எனக்காக தான் வாங்கி வந்தேன். ரூல் 1 இந்த ப்ரோட்டீனும், இது வந்து வே ப்ரோட்டீன் ஐசோலேட்டு ஹைட்ரோலைஸ்ட். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் 76 சர்விங்ஸ் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் வந்து நார்மலாக ரூல் 1ல் 66 சர்விங்ஸ் இருக்குது. நார்மல் வே ப்ரோட்டீன் இது. இப்போ இந்த ப்ரோட்டீன் தான் வந்து இன்றைக்கி நான் எடுக்கலாம், ஓப்பன் பண்ணி இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பீஃப் ப்ரோட்டீன் வந்து வீட்டில் இருக்குது. அந்த பீஃப் ப்ரோட்டீன் வந்து அதுவும் எனக்கு பிடிக்கல. இப்போ நீ எப்படி சொன்ன மாஸ் கெய்னர் ஒன்று செட் ஆகுதானே, அந்த பீஃப் ப்ரோட்டீன் அதே மாதிரி தான். ஒரு ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது கொஞ்சம் மாதிரியாக இருந்துச்சு, கெமிக்கல் ஏதோ குடிக்கிற மாதிரி இருக்குது. வந்து அன்றைக்கி நம்ம குச்சி பார்த்தோம் தீஞ்சு ஸ்மெல்லாம் வருதுன்னு, கெமிக்கல் குடிக்கிற மாதிரியே இருக்குது. பீஃப் ப்ரோட்டீன் எடுத்தோம்னா அந்த பீஃப் ப்ரோட்டீன் வந்து கெமிக்கல் டெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரோட்டீன் சொல்கிறோம். எனக்கு பீஃப் ப்ரோட்டீன் சொல்கிறோம். பீஃப்லாம் ஆச்சு போடுவாங்களா, அது கெமிக்கலா? பீஃபில் தான் எடுக்கிறானுங்க. அது எப்படி எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. பீஃப் அதான் ஒருத்தங்க இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அது பீஃப் வந்து பீஃபாக செஞ்சு போட மாட்டாங்க, ஆக்சுவலாக வந்து அது கெமிக்கல்லாம் போட்டு தான் ப்ராசஸ் பண்ணி வைக்கிறது தான் அது. இப்போ பீஃப் ப்ரோட்டீன் வந்து இருக்குது, பீஃப்லேயே எடுக்கிற ப்ரோட்டீன் அது, சரியா? அதில் வந்து இன்னொன்று இருக்குது, பேர் வந்து பேரை வந்துட்டேன். பேர் வந்து ஜெலட்டின். ஜெலட்டின்னு ஒன்று இருக்குது. ஜெலட்டின்னா பீஃப் அனிமல் ப்ரோட்டீன் தான். அது அனிமலோட, இப்போ ஒரு மாடு வெட்டுறாங்கன்னா அந்த மாட்டில் இருக்கிற எலும்பு, தோல், அது இது வேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு சுடுதண்ணில் பாயில் பண்ணி அதுலேருந்து எடுக்கிற ப்ரோட்டீன், அதை அரைச்சி எடுத்து அதுலேருந்து எடுக்கிற ப்ரோட்டீன், அந்த சுடுதண்ணில் பாயில் அதை பாயில் பண்ணி அதுலேருந்து எடுக்கிறது தான் ஜெலட்டின்னுவாங்க. அது வந்து நிறைய பீஃப் ப்ரோட்டீனில் இருக்குதுன்னு சொல்லி நான் பார்த்தேன். ஆனால் நான் வச்சுக்கிற கார்னிவோர் பீஃப் ப்ரோட்டீனில் நோ ஜெலட்டின் அப்படின்னு சொல்லியே போட்டிருக்காங்க. ஆனாலும் எனக்கு அது டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல, கெமிக்கல் மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தேன், சின்ன டப்பா வெண்ணில குக்கீஸ் அண்ட் க்ரீம். அது வந்து பீஃப் ப்ரோட்டீன் வந்து மிக்ஸே ஆகலை அவ்வளோ சீக்கிரம். மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த குக்கீஸ் அண்ட் க்ரீம் ஃப்ளேவர் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கு. நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு கலக்கி குடிச்சோம்னா அது மிக்ஸ் ஆகாது, ஆமாம், திப்பி திப்பியாக அங்கங்கே இருக்குமா. அப்போ வந்து அது குடிக்கும்போது செம நாத்தடிக்கும். ஆனால் அந்த குக்கீஸ் அண்ட் க்ரீம் வந்து கரையணும், ஒரு 10 நிமிஷம் ஷேக் பண்ணி ஊற வைக்கணும். ஒரு 4 மாதம் முன்னாடி அது இருக்குமா? ஆமாம், அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 4 மாதம் இல்லை, நீ வந்து ரொம்ப நாள் ஆகுது. அது அப்போ எடுத்தோம், அதான் 6 மாதம். அந்த ப்ரோட்டீன் வந்து காலி பண்ணிட்டேன். ஏதோ அது ரொம்ப ஷேக் பண்ணி குடிச்சோன்னா ஓரளவு நல்லா இருக்கும். இது சாக்லேட் ஃப்ளேவர்ன்றதால இது வந்து கெமிக்கல் மாதிரியே இருக்குது. இவரும் குடிச்சு பார்த்தாப்புல, நானும் ஃபஸ்ட்டு டைம் குடித்தேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி குடித்தேன், ஓரளவுக்கு ஒரு வாரம் கழிச்சு செட் ஆச்சு. திரும்ப ஒரு 3 வாரம் 4 வாரம் குடிச்சிட்டு நிறுத்திட்டேன், முடியல என்னால். ஒரு மாதிரி கேஸ் ட்ரபிள்லாம் இருக்குது. அந்த பீஃப் ப்ரோட்டீன் வந்து வேஸ்ட்டு. ரிவ்யூ பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பீஃப் ப்ரோட்டீனு இந்த மாதிரி ப்ரோட்டீன்லாம் எடுக்கிறதுலாம் வேஸ்ட்டு தான். பிளான்ட் ப்ரோட்டீனு, பீஃப் ப்ரோட்டீன் அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. மில்க் ப்ரோட்டீன், வே ப்ரோட்டீன் தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பெரிய பெரிய ஆளுங்க நான் பார்த்தேன் ரிவ்யூலாம். அதுலேயும் வந்து ஃபில்ட்ரு பண்ண வே ப்ரோட்டீன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணாதது. இது வந்து கொஞ்சம் லாக்டோஸு, கார்ப்ஸு அதெல்லாம் இருக்கும், ரேட்டு கொஞ்சம் கம்மி. இது மாதிரி ப்ரோட்டீன் தான் வந்து வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட். இது வந்து கொஞ்சம் அந்த ஃபில்டர்லாம் கம்மியாக தான் இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து எந்த ப்ராப்ளமும் வரல. இது எடுத்தால் நல்லா தான் இருக்குது நம்மளுக்கு. ஆனால் ரொம்ப எடுப்பாங்க உங்களுக்கு, அவங்களாம் ப்ரோட்டீன் வந்து நிறைய எடுப்பாங்க கூட. அதனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ண ப்ரோட்டீன் தான் எடுக்க சொல்கிறாங்க பெரிய பெரிய ஆளுங்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் போட்டு இது பேர் வே ப்ரோட்டீன் ஐசோலேட்ன்றது இந்த ப்ரோட்டீனை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணது தான் அந்த ஐசோலேட். தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு பியூரான ப்ரோட்டீன். அந்த ஐசோலேட்டையே இன்னும் நல்லா ஃபில்டர் பண்ணாதான் இது ஹைட்ரோலைஸ்ட் ப்ரோட்டீன். இப்போ இன்னும் ஐசோலேட்டை விட அதிகமாக ஃபில்டர் பண்ணுறது தான் ஹைட்ரோலைஸ்ட் ப்ரோட்டீன். இப்போ அந்த மாதிரி ப்ரோட்டீன் தான் வந்து எடுக்க சொல்கிறாங்க. நல்லா ஃபில்டர் பண்ண பியூரான ப்ரோட்டீனாக எடுத்தால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேஸ் ட்ரபிள், இந்த வயிறு உப்புற மாதிரி வாட்டர் சேர்றது, ப்ளோட்டிங் ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எடுக்க போகிறது ஒரு ஸ்கூப் 2 ஸ்கூப் இதான் நான் க்ளூட்டன் ஃப்ரீ சொன்னேன். அது இது இல்லை, நம்ம எடுக்க போகிறது ஒரு ஸ்கூப் 2 ஸ்கூப். அதுக்கு வந்து நம்ம இதே போதும், இதுவே டீசெண்டான ப்ரோட்டீன் தான். ரொம்ப ஃபில்டர் பண்ணதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அவ்வளோ ஒன்றும் நம்ம போக தேவையில்ல. அதுதான் விஷயம். இப்போ நம்ம இதுதான் டெஸ்ட் பண்ண போகிறோம்.
இப்போ அதுதான் நான் திரும்ப இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நாள் கேப் விட்டு பீஃப் ப்ரோட்டீனை ஸ்டார்ட் பண்ணேன். திரும்ப அதே ப்ராப்ளம். அது பிடிக்கவே பிடிக்கல. அது வெயிட் இருக்குது. அதான் இப்போ அடுத்த வாரம் நாங்கள் டூர் போகிறோம். ஒரு 5 நாள் எடுத்துன்னு போயிட்டு மலையை ஏறிட்டு டயர்டாகி அந்த மலை உச்சியில் உட்காந்து பிடிச்சாலாவது அது பிடிக்கணும். எவ்வளோ கொடுத்து காலி பண்ணிடுறேன். ஆமாம், அது இதை வந்து நான் அவர்கிட்ட வாங்கிட்டேன். அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ப்ரோட்டீனை இவருக்கு கொடுத்து பீஃப் ப்ரோட்டீன் இவருக்கு ஒரு 4 ஸ்கூப்பு கொடுத்து காலி பண்ணுறது தான் அடுத்த டார்கெட். அதை காலி பண்ணி முடிச்சுட்டு காலி பண்ண போகிறேன் இல்லை என்ன காலி பண்ண போகிறீங்க? அடுத்தது அந்த கார்னிவர் என்னைக்கு காலி ஆகுதோ அன்னைக்கு வந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது ரொம்ப நாளாக ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்து வச்சு. ஹைட்ரோ ஐசோலேட் அது எப்படி தான் இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இதை ஒரு வாட்டி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நம்மளால் இப்போ வந்துக்கிறாரு மேக்ஸின் வந்து அவருக்கு செட் ஆகலையாமா, மாஸ் கெய்னர் செட் ஆகலையா, எனக்கு நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கேட்டான். சரி எடுத்துன்னு போட்டேன். வேறு என்ன பண்ணுறது? நீ இதை ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணு. நீ தான் ஓப்பன் பண்ணு. இந்த உஷாரா பாரு, கரண்டிலாம் இது வந்துடும். ஏன்னா ஸ்கூப் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த டப்பாவில் அந்த பிரச்சனை கிடையாது. இதில் வந்து ஸ்கூப் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இது ஈஸியாக இருந்தது. அதான் இப்போ இந்த கம்பெனியில் சொல்லி சூப்பராக இருக்குது. பேக்கிங்லாம் இப்போ சீல்லாம் போட்டுக்கிறாங்க. எப்படி இருக்குது? கீழே இறக்காமல் போட்டுனா இப்போ நீ மாஸ் கெய்னரும் எடுக்க போகிற, இந்த வே ப்ரோட்டீன் பிளண்ட் இதுவும் எடுக்க போறியா? ரெண்டுத்தையும் எடுக்க போறியா? இது எப்படி? இது எப்போ எடுப்பா? அது எப்போ எடுப்பா? மாஸ் கெய்னர் வந்து ஆஃப்டர்நூன் மட்டும் தான் மாஸ் கெய்னர். ஆஃப்டர்நூனா? ஒர்க் அவுட் பண்ணுறோமோ இல்லையோ மாஸ் கெய்னர் ஒரு வேளை மட்டும் தான் ஒரு நாளைக்கு. ப்ரோட்டீன் வந்து சாப்பிட்டு எடுப்பியா சாப்பிடாம எடுத்துப்பியா? சோறை வந்து சாப்பிடாம ப்ரோட்டீன் எடுக்காத. சாப்பிட்டு மதியானம் இந்த 11 o'clock இந்த 11:30 12 மணிக்கெலாம் சும்மா ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமில் வந்து 2 ஸ்கூப் போட்டு அரைச்சி அந்த ஒரு மாதம் தான். ஏன்னா வேலைக்கெல்லாம் போகிறல, ஆஃபீஸில் உட்காந்து எடுத்துட்டு வேண்டாம். இது வந்து நம்ம ஒர்க் அவுட் முடிச்சுட்டு குடிக்கிறதாங்க. அதுதான் பார்த்து இது ஒர்க் அவுட்டுக்கு முடிச்சுட்டு குடி. அது வந்து நடுவில் கேப் எப்போ கிடைக்குதோ அப்போலாம் ஃபில் பண்ணிக்க. இருக்குதா இல்லையா? தலைவலி கச்சிச்சா? கீழே வச்சிடாத பார்த்து. இந்த ப்ரோட்டீன் வந்து ஸ்கூப்பு பார்த்தீங்கன்னா 34 கிராம் ஸ்கூப்பு. 34 கிராமில் 24 கிராம் வந்து இதில் ப்ரோட்டீன் இருக்குது. 2 கிராம் வந்து கார்ப்ஸ் இருக்குது. இதில் போடணும். இதில் ஓப்பன் பண்ணி போடுவா. அதிலே போடு, அதிலே போடு. ஒரு ஸ்கூப் போட்டால் போதும். 3 பேர் இருக்குல்ல? போடு போடு, 3 ஸ்கூப் போடு. ஆக்சுவலாக திரு அண்ணனுக்கு பசி எடுத்துக்கிச்சு. அதனால தான் 3 ஸ்கூப் கேட்குறேன். செம்மையாக பசிக்குது. உட்காரியா? உட்காந்து பண்ணியா? போட்டோன்னா ஃபேஸ் கவர் ஆகல. உட்காரு. எத்தனை? 1 2 கூட போதும். 2 போதுமா? 2 போடு. உனக்கு வேணா எனக்கு வேணா 2. 3ஆவது போட்டான். ஏன் ஃபஸ்ட்டு டைமாக ரூல் ஒன்று வந்து ட்ரை பண்ண போகிறேன். இந்த ப்ரோட்டீன் இதுக்கு முன்னாடி நான் எடுத்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பால் லாக் பண்ணிட்டு தண்ணி ஊற்றுங்க தானே? தண்ணி எவ்வளோ? பால் இருக்கா உள்ள? பால் இருக்குதா? என்ன மோளம் அடிக்கிறாங்களா? திருவிழா தண்ணி எவ்வளோ? 3 ஸ்கூப் போட்டு வரோம் அதில். 3 ஸ்கூப்புக்கு எவ்வளோ? ஒரு ஸ்கூப்புக்கு எவ்வளோ வாட்டர் ஊற்றணும்? 1 கிளாஸ் ஊற்றினா போதும். உங்களுக்கு தான் தெரியுமே. நான் தான் அதிகமாக ஊற்றுறேன். நீ தான் கரெக்டாக சொன்னேன். தண்ணி அதிகமாக போச்சு, கம்மியாக ஊற்றணும். இந்த ப்ரோட்டீன் கரெக்டாக சூப்பராக இருக்கும். கரைஞ்சிச்சு பாரு ஈஸியாக. நீ தண்ணி வந்து இந்த மூடியை போட்டுட்டு ஊற்றிட்டு ஒன்றே ஷேக் பண்ணால் ஈஸியாக கிடைக்கும். நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வச்சிட்டோம்னா கட்டிக்கும். பரதா மாவு மாரி ஆகிடும். பரதா மாவில் தண்ணி ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஆகிடும். அந்த ஊற்ற விட மூடியை போட்டுடணும். ஷேக்கரா? நான் தரேன். கட்டிக்கிட்டு லீக் ஆகுது. எல்லாம் சேர்க்கணும். லீக் ஆகுது சேர்க்குறது இந்த பொருளையா? மாஸ்க் இல்லை, இந்த மூடியிலே கழட்டி அடிக்குது. இந்த சைட்லலாம் அடிக்குது. தெரியுது லைட்டாக சுத்தட்டா. அதே ஷேக்கர் இருந்தாலும் ஷேக்கர் நான் யூஸ் பண்ணல. இப்போ குத்துரு யூஸ் பண்ணிக்கிறியா? வேறு நல்லா பால் வேறு இருக்குது இந்த ஷேக்கரு. இது வந்து எவ்வளோ தெரியுமா? இது வந்து இருக்கிறதுலே சீப்பான ஷேக்கரு. இதுதான் பெஸ்ட்டு ஷேக்கரு. ஃப்ரெண்டு
யூஎஸ்லேருந்து வாங்கி வந்துருக்காரு. நல்லா திக்காக பால் மாதிரி இருக்குது, ஒரு நொரகிற எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்கு. நல்லா இது கரைஞ்சிச்சு. இதுவும் மாஸ் கெய்னர் இருந்தால் பாதி நுர இருக்காது. ஆமாம், மாஸ் கெய்னர் பால் போடுற மாதிரி இருந்துச்சு. ரைட்டா போதும் அப்படி ஃபஸ்ட்டு கொடுப்போம். ரொம்ப நேரம் அமைதியாக பார்த்துருக்குறாரு. வேற பசி வேற. குடிக்குது டேஸ்ட்டு. என்ன ஃப்ளேவர் சொல்லு. கோல்டு காஃபி. அப்படியா? ஐயோ ஆமாம், ஆசைப்பட்டு வாங்கினதில்ல நான் காஃபி ஃப்ளேவர் வேணும்னு. இன்னொன்று கூட இருந்துச்சு, வெஸ்ட்டு காஃபி வேணும்னு சொல்லி. மோச்சா இது தேடி எடுத்துமே என்ன எடுக்க சொன்னீங்க. சரியான டேஸ்ட். ப்ரோட்டீன் இல்லை, லோ ப்ரோட்டீன். காஃபி மோச்சா. அப்பாவே வேறு லெவல் டேஸ்ட்டியா. இது வந்து இன்னும் மில்க் ஊற்றி குடிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். செம்ம காஃபி போட்டு குடிச்ச மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். அவர் சிவா இருக்கார்ல, சிவாவுக்கு ஒரு வாட்டி அது மாதிரி தான் காஃபி ஃப்ளேவர் வாங்கி கொடுத்தேன். அவரு பால் ஊற்றி காஃபி போட்டு குடிக்கிற மாதிரி குடிச்சு வந்துக்கிறாரு. அவங்க பையன் வந்து திருடி குடிக்கிறானா, அவங்க அப்பா போனானா அந்த மாதிரிலாம் சொல்லுவார் அவரு. செம்ம டேஸ்ட் இல்லை அது. சூப்பராக நல்ல டேஸ்ட். பால் ஊற்றி குடி சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா? பார்ப்போம் ஒரு வாரம் கழிச்சு என்ன சொல்கிறேன்னு. நீ ஒரு வாரம் குடி, குடிச்சிட்டு வந்து சொல்லு. ஏன்னா அது குடிக்கும் போது அந்த அளவுக்கு தெரியல, இது குடிக்கும் போதே ரிசல்ட். இந்த ப்ரோட்டீன் வந்து இப்போ சிந்தாசிக்ஸ் எடுத்துருப்ப நீ கரெக்டாக. சிந்தாசிக்ஸ் வந்து நீ கணக்கு பண்ணி பார்க்கும்போது அது கூட நல்லா பெரிய ஸ்கூப் அது. அதில் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப கம்மி, பாதிக்கு பாதி தான் ப்ரோட்டீன் இருக்கும் சிந்தாசிக்ஸில். இதில் வந்து 34 கிராம் சைஸ் ஸ்கூப்பு. அதில் வந்து உனக்கு 24 கிராம் ப்ரோட்டீன் கண்டென்ட் இதில் அதிகம். அந்த ஃபில்லர்ஸ்லாம் வந்து இதில் கம்மி. ஓகேவா? டேஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது இந்த பிராண்டில். ஏன்னா ரொம்ப அந்த தேவையில்லாத இன்க்ரீடியன்ட்டு டேஸ்ட்டுக்காக அவனுங்க சுகரு என்னென்னத்தையோ போடுறாங்க. அதனால தான் வந்து அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து டேஸ்ட் வந்து இருக்கிறதுக்கு அந்த என்ன சொல்கிறது, அவனுங்க போட்டுக்கிற அந்த ஃபில்லர்ஸ் வந்து கம்மி தான். ஆனால் டேஸ்ட்டு ஓகேவாக தான் இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்காது, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூ நான் பார்த்தேன். அதனால தான் இந்த ப்ரோட்டீன் வந்து இப்போ வாங்கினேன். ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதை ட்ரை பண்ணுவோம். இது சூப்பராக இருக்கு. குடிச்சிட்டு ஒரு நாள் குடிச்சிட்டு நீ இப்படி தான் சொல்லுவா? இல்லை, அது நம்ம குடிக்கும் போது அது டேஸ்ட் அந்த அளவுக்கு. அது தண்ணி கம்மியாக ஊற்றிட்டோன்னு சொல்லிட்டேன். திருப்பி அதை ஊற்றி பார்த்து செக் பண்ணி இது அவர் நல்லா இருக்குதுன்ற ஒன்று குடிச்சிச்சுல, சரி எத்தனை போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு நான் திரும்ப கேட்குறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. நீங்கள் அந்த இது போயிட்டு வாங்க. நாங்கள் பீஃப் ப்ரோட்டீனை காலி பண்ணிட்டு அடுத்தது இது ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் அதை ஓப்பன் பண்ணி அதை குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. அது பால் போகிறதுக்கு பதில் ஐஸ்கிரீம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ஓகே இல்லை, மாஸ்க்கு டேஸ்ட்டு பிரச்சனை இல்லை. நம்ம லைட்டாக மிக்சியில் போட்டு அரைக்கும் போதே அது நுர வந்துடும், நுர தள்ளிடும். அதுதான் மேக்ஸ் மாஸ்க்கு வெண்ணிலா ஃப்ளேவர் தானே சொல்கிறேன். இந்த மாதிரி குடிக்கிறத விட இப்போ வெளியெல்லாம் இப்போ நாங்கள் போனோம்னு வச்சுக்கேன், ட்ரெக்கிங்லாம் போயிட்டு வந்தோம், நான் எடுத்துகிட்டு குடிப்போம். ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துப்போம் ஸ்கூப்பில், அது மாதிரி ஷேக்கரில் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துன்னு போயிடுவோம். நம்ம பருவதமலை ஒரு வாட்டி ஏறி இறங்கிட்டு ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துன்னு போயிட்டோம். அங்கே போயிட்டு அது நைட்ரோடெக்கில் வந்து நைட்ரோடெக் தான், நார்மல் நைட்ரோடெக் ப்ரோட்டீன் தான். அது டேஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்ப இருக்காது. நைட்ரோடெக் இந்தியன் நினைக்கிறேன். அது அந்த டைம் ஏமாந்து வாங்கிட்டு இருக்கிறேன். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. என்ன பண்ணோம், மலை ஏறி இறங்கி சரியான டயர்டு. ப்ரோட்டீன் இருந்துச்சு பேக்கில், காரில் வச்சுருந்தோம். ப்ரோட்டீனு கார்லேருந்து எடுத்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு பால் பாக்கெட்லாம் வாங்கி பாலை ஊற்றி ஐஸ்கிரீம்லாம் போட்டு கலக்கி குடித்தோம். வேறு லெவலில் டேஸ்ட்டு. மட்டும் வேசமாக பயங்கரமாக ரிக்கவரி டக்குன்னு ஆகிடுச்சு. அந்த மாதிரி குடிக்கும்போது இப்போ ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன் தான், அது மட்டும் குடித்தா நமக்கு அந்தளவுக்கு இருக்காது. கூட ஐஸ்கிரீமு பால் நம்மலாம் ஊற்றி குடிக்கும்போது நல்லா இருந்தது. நம்ம அடுத்த வாரம் பீஃப் ப்ரோட்டீனை வச்சு ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். ஐஸ்கிரீம் வாங்கி போயிடும். ஐஸ்கிரீம் வாங்கி போனால் கரைஞ்சி போடுங்க. ஐஸ்கிரீம் வாங்கி போயிடு. நீ என்ன பண்ண, ஐஸ்கிரீம் இது பீஃப் ப்ரோட்டீனை எத்தனை மோர் ஊற்றி குடி. மோர் பாக்கெட் என்ன எத்தனை போயிடலாம் வாங்கி. மோர் போயிட்டு செட் ஆகும். அதுக்கு இல்லை மோர் பாக்கெட் பால் வாங்கி போயிடலாம். பால் இல்லை தயிர் இல்லை லஸ்ஸி பாக்கெட் என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். போயிட்டு லஸ்ஸி பாக்கெட் வேணும், ஒரு 4-5 லஸ்ஸி பாக்கெட் வாங்கி போயிடலாம். ஏன்னா அந்த சோறே கிடைக்காதம்மா. மேகி அந்த மாதிரி நம்ம போனோம்ல அது முன்னாடி, அங்கே வந்து மேகி நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. காணலாம். இப்போ நம்ம போகிறது வந்து ஆள் கூடவே இருக்காதான். ஊந்து செத்தாலும் தூக்கின்னு போகிறதுக்கு ஆள் இருக்காது. நம்மள அந்த மாதிரி இடம்லாம் நிறைய இருக்குது. இந்த வாட்டி அந்த மாதிரி இடத்த தான் பிளான் பண்ணிக்கிறேன். ஏன் என்ன தள்ளிட்டு வந்துடுறேன். ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஜிம்மில் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதியா, நம்ம வெளியவும் போகணும், ஜாலியாக ஒர்க் அவுட் பண்ணணும். சரி பார்ப்போம். பை பாய்.
வேற என்ன சொல்றது? பாய். திஸ் இஸ் திரு சைனிங் ஆஃப்.